மனுஷங்க பிரியறது சண்டை போகிறதுனால இல்லை, சண்டைக்கு அப்புறமா எப்படி பேசுறதுன்னு தெரியாததுனால தான். இந்த வேர்டை விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட ட்ரைலரில் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இதுதான் வந்து இந்த ஜென்ரேஷனோட ரியாலிட்டியே. ஒரு கோவத்தில் எல்லாரும் வந்து சண்டை போட்டுருவோம். அந்த சண்டைலாம் போட்டு முடிஞ்சு ஒரு 2 நாள் வந்து அந்த கோவெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம போய் பேச பார்ப்போம். அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்போ அவங்கக்கிட்ட போய் பேச பார்ப்போம். பேச பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு ஈகோ நமக்கு இடிக்கும். என்னடா நம்ம போய் பேசணுமா, அவங்க மேலே தானே தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஈகோ இடிக்கும். இதனாலே வந்து பல பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிருக்கு. அந்த ஈகோலாம் இடிக்காமல் இருக்க ஒரே ஒரு வேர்டை நான் சொல்கிறேன். வி ஆர் ஜஸ்ட் டையிங் பிரீட், வி ஜஸ்ட் அப்கிரேடட் ஃபார் டையிங். அதாவது நம்ம ஒரு ஏஜ் அப்கிரேட் ஆகிறதுக்கு ரீசனே வந்து நம்ம ஒரு நாள் சாக போகிறோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த சாக போகிற உலகத்தில் நம்ம எதே ஈகோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அவங்க வேணும் அப்படின்னா போய் வந்து பேசிடுங்க, ஈகோலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னா போய் பேசாதீங்க. இதுதான் வந்து சிம்பிளாக சொல்கிறது. உங்களுக்கு அது வேணும், ஆனால் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஈகோ இடிக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ வந்து யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர மற்றபடி ஈகோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அங்கேயே பிரேக் ஆகிடும்.